எல்லாத்துலையும் வெற்றியை போட்டால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பாசிட்டிவிட்டி, இது ஒரு எனர்ஜி வைப் அப்படின்னு இப்படி அரகஜா வைக்கிறது இப்படி எனர்ஜி வைப்போ, காலில் வந்து கயிறு கட்டுறது அது இப்படி ஒரு எனர்ஜி வைப்போ, கையில் கயிறு கட்டுறது ஒரு எனர்ஜி வைப்போ. நான் கூட ஒரு சட்டையினுடைய பண்ணும்போது சொன்னாங்க, என்ன அரகஜா மிஸ் ஆயிடுச்சு, கயிறு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஏன்னா இதுக்காக நான் அரகஜா கயிறு காலில் கயிறுலாம் கட்டிட்டு தெரிய முடியுமா? அந்த அதுக்கு மேலே நமக்கு நம்பிக்கையும் இல்லை, அதை நம்பவர்கள் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை, அது வேறு விஷயம். அப்போ இது போல வைப்பதெல்லாம் வெற்றியை கொடுக்கும்னு ஒருத்தர் நம்புறாரு. நம்பி இதுக்கு வெற்றிக்கு பதிலாக டபுள் டி போட்டு வெற்றி தமிழ்நாடு கான்க்ளேவ்னு பெருச்சுக்கார். அதுதான் திமுக அதிமுக அம்மையார் ஜெயலலிதா, ஐயா எடப்பாடி, ஐயா ஸ்டாலின் நடத்திய அந்த இன்வெஸ்டர் கான்க்ளேவுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதுல வெற்றி அப்படின்னு போட்டு டபுள் டி போட்டிருக்காங்க. மற்றபடி பழைய மொந்தையில புதிய கல்லுமாங்கல்ல, அவ்வளவுதான் இந்த இன்வெஸ்டர்ஸ் கான்க்ளேவ். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது போல 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் தானே சொன்னீங்க. இந்த 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்ல ஒரு டேட்டா சென்டர் அமைக்க போறேன்னு சொல்லி ஒரு நிறுவனம் 10,000 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டு, ஐ மீன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கு. அந்த நிறுவனத்துடைய பெயர் என்ன தெரியுமா? லைட் ஹவுஸ் ஸ்கிரீன் டேட்டா சென்டர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனம் 10,000 கோடி ரூபாய்க்கு டேட்டா சென்டர் அமைக்க போவதாக, இந்த 1 லட்சம் கோடியில 10,000 கோடிக்கு இந்த நிறுவனம் மட்டுமே புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்டையும் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு செல்வி கீர்த்தனா அவர்கள்ட்டையும் போட்டிருக்காங்க. நம்மகிட்ட கேள்வி தெரியுமில்ல, இந்த லைட் ஹவுஸ் கிரீன் டேட்டா சென்டர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனம் வந்து ஆரம்பிக்கப்பட்டே மொத்தம் 4 மாசம் தான் ஆகுது. பிப்ரவரி 2026 தான் இந்த நிறுவனமே ஆரம்பிச்சிருக்காங்க. பிப்ரவரி 2026 சரி, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தமிழ்நாட்டில் வந்து பண்ணக்கூடாதா? அழகா பண்ணலாம். இந்த நிறுவனத்தினுடைய ஷேர் கேபிட்டல், அதாவது மூலதனம் சொல்லுவாங்க இல்லையா, மொத்தமாக 1 லட்சம் ரூபா. 1 லட்சம் ரூபா வைத்திருக்கிற ஒரு நிறுவனம் 10,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது. சரி, இதுக்கு ஒரு தாய் கழகங்கள் மாதிரி இதனுடைய ஆர்ஜின் கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா, அது யாருன்னு பார்த்தா ஃபின் ஹாரிசன் கன்சல்டிங் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். வெங்கட்ராமன் அப்படிங்கிறது தான் அதனுடைய டைரக்டரா இருக்கார். நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, 2 காமன் டைரக்டர்ஸ். இந்த ஃபின் ஹாரிசன் கன்சல்டிங் பிரைவேட் லிமிடெடுக்கும் இந்த லைட் ஹவுஸ் ஸ்கிரீன் டேட்டா சென்டர் பிரைவேட் லிமிடெடுக்கும் காமனான டைரக்டர்ஸ். சரி, அந்த நிறுவனம் வந்து பெரிய நிறுவனமா 2010 செயல்படுது. மும்பை பேஸ்ட், அப்புறம் கர்நாடகாலாம் இருக்காங்க, சென்னையில் வந்து இருக்காங்க. இந்த பர்டிகுலர் லைட் ஹவுஸ் ஸ்கிரீன் டேட்டா சென்டர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனம் சென்னை திருவள்ளூரில் செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய தாய் நிறுவனமாக இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் வந்து 2010 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதுவும் பெரிய நிறுவனம் கிடையாது, பெரிய லெவலில் வெற்றி பெற்ற நிறுவனம் கிடையாது. ஆனால் அந்த நிறுவனம் தான் 1 லட்சம் ரூபாய் ஷேர் கேபிட்டல்